Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays. 2D Entertainment சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பஸ் ஸ்டாண்டில் வழிப்பறியில் ஈடுபட்ட ஆசாமி, கவனித்துவிட்ட கல்லூரி மாணவர்கள், ஓடி வந்து மீட்ட திருப்பூர் போலீசார், குற்றம் சாட்டும் பயணிகள். திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தை நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இதனால் எப்போதும் இந்த பேருந்து நிலையம் பரபரப்பாக காணப்படும். இந்த நிலையில் கோவை தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மற்றும் 3ஆம் ஆண்டு பயிலும் 4 மாணவர்கள் கல்லூரி முடிந்து பேருந்து மூலம் திருப்பூர் மத்திய பேருந்து நிலையம் வந்தனர். இதையடுத்து திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து தங்களது வீடுகளுக்கு செல்ல தனியார் கல்லூரி மாணவர்கள் மாநகர பேருந்துகளை எதிர்பார்த்து காத்திருந்தனர். அப்போது கல்லூரி மாணவர்களிடம் வழிப்பறி செய்யும் வகையில் வந்த இளைஞர் ஒருவர் மிரட்டி செலவுக்கு பணம் தருமாறு கேட்டுள்ளார். அதோடு அச்சுறுத்தும் வகையில் வாயில் பிளேடு வைத்து துப்பி விடுவேன் என்று கூறி மாணவர்களிடம் பணம் பறிப்பதில் குறியாக இருந்துள்ளார். இருப்பினும் அந்த இளைஞரின் மிரட்டலுக்கு கல்லூரி மாணவர்கள் அடிபணியாமல் கேள்வி கேட்டுள்ளனர். அப்போது ஆத்திரமடைந்த அந்த இளைஞர் கல்லூரி மாணவர் ஒருவரை தான் மறைத்து வைத்திருந்த கத்திரிக்கோளால் குத்த முயன்றுள்ளார். உடனே சுதாரித்துக் கொண்ட அந்த கல்லூரி மாணவர் வீண் தகராறு செய்த இளைஞரிடமிருந்து நகர்ந்து சென்றுள்ளார். அப்போது மாணவரின் சட்டை கிழிந்தது. இதை பார்த்து ஆத்திரமடைந்த சக மாணவர்கள் பேருந்து நிலையத்தில் வீண் தகராறு செய்த இளைஞரை ஓட ஓட விரட்டி தர்ம அடி கொடுத்தனர். கல்லூரி மாணவர்களால் கடுமையாக தாக்கப்பட்ட இந்த இளைஞர் பேருந்து நிலையத்திலேயே மயங்கிவிட்டார். உடனே தகவலின் பேரில் திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்திற்கு விரைந்து சென்றனர். அங்கு கல்லூரி மாணவர்களிடம் பணம் பறிக்க முயன்று மோதலில் அடிபட்டு மயங்கி கிடந்த இளைஞரை மீட்ட போலீசார் ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த ஆம்புலன்ஸ் மூலம் அந்த இளைஞர் மயக்க நிலையில் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார். தொடர்ந்து நடந்த சம்பவம் குறித்து திருப்பூர் தெற்கு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை காலமாக திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் வழிப்பறி செய்யும் நபர்கள் அதிக அளவில் உலாவுவதாகவும் இதுபோன்று அடிக்கடி பொதுமக்களை அச்சுறுத்தி வருவதாகவும் பேருந்து நிலையத்தை பயன்படுத்தும் பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் சுழற்சி முறையில் திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் போலீஸ் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் வழிப்பறியில் ஈடுபட முயன்ற இளைஞருக்கு கல்லூரி மாணவர்கள் தர்ம அடி கொடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.